ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, நீ கொஞ்சம் காத்துரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. உடனே இவர்களுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கேள்விகள் உண்டாகிறது. பொதுவாக ஒரு கல்யாண வீடு என்று சொன்னால் கூட்டத்தை பார்த்துட்டே இருப்பாங்க சிலர். ஏன்னா ஒருவேளை கூட்டம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு இல்லை அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இருக்கும் போதே போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி 100 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, ஆனா கிரௌட பார்த்தா ஒரு 200 பேர் இருப்பாங்க போல தெரியுது, இன்னும் ஒரு 100 பேருக்கு உடனே நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. அந்த பந்தி விசாரிப்பு நடக்கும் போது சாப்பாடு பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னு தெரியக்கூடாது என்கிறதற்காக வேகமா இந்த காரியத்தை செய்வார்கள். டேஸ்ட் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, ஆனா வர்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாம எல்லாருக்குமே கொடுத்து அனுப்புறதுதான் வேகமாய் செய்வார்கள். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நடக்கிற திருமணத்துல மிக முக்கியமானது அந்த திராட்சரசம். அந்த திராட்சரசம் கொடுக்கிறது தான் அவர்களுடைய மதிப்பு. அந்த திராட்சரசம் இல்லை அப்படின்னா அது கல்யாணமே ஒரு ஃபெயிலியர் மாதிரி அவங்க நினைச்சுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள பேச்சு நடந்துட்டே இருக்குது, இன்னும் திராட்சரசம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, கிரௌட் ஜாஸ்தியா இருக்குது, என்ன பண்ணமோ தெரியல, அடுத்த பந்திக்கு ஊத்துறதுக்கு திராட்சரசம் இல்லை. ஆனா ஆண்டவரிடத்துல போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. சில நேரங்கள் தாண்டின உடனே இப்பொழுது கர்த்தருடைய நேரம் வந்தது. அங்கே இருக்கிற தண்ணீரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க சொல்கிறார். அங்கே அந்த பந்தி விசாரிப்புக்காரர் கேட்கிறாரு, இந்த ரசத்தை இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தீங்க? முன்பா இருந்த ரசம் அவ்வளவு டேஸ்ட் இல்ல, ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கிறது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தருடைய வேலை, உங்களுக்கு குறித்திருக்கிற வேலை என்கிறது அநேகருடைய கேள்விக்கு பதில் சொல்ல குறித்திருக்கிற நேரம் வந்தது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த கானாவூர் கல்யாண வீட்டை போல நிறைய பேர் கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கலாம். என்ன செய்ய முடியும்பா? திராட்சரசம் என்கிறது அவ்வளவு ஈஸியாய் சுலபமாய் சரி பண்ணுகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு சமையல் காரியம், ஒரு சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அதை பிடிச்சிடலாம், 1 மணி நேரத்தில் பொருள் இருந்தா சமைச்சிடலாம். ஆனா திராட்சரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் அதை தயாரிக்கவே முடியாது. அதற்கு நிறைய பக்குவம் இருக்கிறது. அப்படி அந்த பக்குவத்தை எல்லாம் செஞ்சாதான் அந்த திராட்சரசத்தை நம்ம ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். சோ அந்த கல்யாண வீட்டிலே இனி சாப்பிடாம இருக்கிற நிறைய பேருக்குள்ள கேள்விகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வேலை வந்தது. அவருடைய வேலை எந்த அற்புதத்தை செஞ்சிருச்சு அப்படின்னா, அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் கர்த்தர் ஒரே பதிலாய் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கேள்விகள், உங்களை குறித்து இருக்கிற கேள்விகள், நீ என்ன செய்ய போற, என்ன பண்ண போறீங்க, எப்படி அதை பண்ண போறீங்க என்று நிறைய கேள்விகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு குறித்திருக்கிற காலம் இந்த மாதம் தான். இந்த மாதம் நீங்க பதில் சொல்ல போறீங்க. கர்த்தர் பதில் சொல்ல வைக்க போகிறார். இனி அவர்கள் உங்களை பார்த்து அந்த காரியத்தை குறித்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இந்த மாதத்துல பதிலை தரப்போகிறார். நம்புறவர்கள் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவா, இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிறைவேற்றுவதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நிறைய பேர் கேள்வி எழுக்கலாம். உன் பிள்ளையினுடைய நிலைமை நீ என்ன, உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, உன்னுடைய திருமண காரியம் என்ன, அவனுடைய உயர்வு என்ன, இல்லை என்றால் நீங்கள் ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்டை குறித்து ஒரு கேள்வியை பலருடைய இருதயத்தில் இருக்கலாம். என்ன செய்ய போறாங்க, எப்படி இந்த காரியத்தை நடப்பிக்க போறாங்க? நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு ஒரு நேரம் வந்தது. ஆமென்.